Hello everyone, welcome to our grammar class. In this class, we're going to see some exercises on pronouns. That is our lesson 6. The topic is pronouns. And we already know what is meant by pronouns, right? Pronouns are used in place of nouns and noun expressions, right? And what are the common pronouns that we know? In the sense, he, she, it, they, we. In the 5 pronouns may நல்லா familiar ஆன ஒரு pronouns. Okay. He is used for masculine gender. She used for feminine gender. It used for neuter gender. And we and they is used for plural ones. Okay. And these are the 5 common pronouns we know so far. Right? And let's go for our book exercise and read the topic. Add the correct pronouns to the blanks below. Okay. கீழ ஒரு passage வரப்போகுது. அந்த passageல கரெக்டான pronouns என்ன செய்யணும்? add பண்ணணும் அப்படி சொல்லிருக்காங்க. ஓகேவா? And the question is, yes, first read the question. ரெட் கலர்ல கொடுத்துக்கிறது எல்லாமே answer. First question மட்டும் பார்க்கலாம். Nandita loves sports. Dash could play all the games at school very well. என்ன சொல்லிருக்காங்க? நந்திதாக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவ வந்து எல்லா கேம்ஸையும் ஸ்கூல்ல என்ன பண்ணுவா? விளையாடுவா. ஓகேவா? நந்திதாவை பத்தி தான் இங்க பேசுறோம். நந்திதா இஸ் a girl, feminine gender. So என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? she யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? நந்திதா loves sports. She could play all the games at school very well. Okay? And the second sentence, Shania, on the other hand, could sing beautifully and play a number of musical instrument. நந்திதா ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. On the other hand, இன்னொரு சைடு ஷானியான்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஓகே, ஷானியாக்கு வந்துட்டு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். அவ என்ன பண்ணிருக்கான்? நம்பர் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ அவ பிளே பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? டேஷ் வேர் so different in nature. Okay, இயற்கையா அவங்க ரெண்டு பேருக்கும் வேற வேற குணாதிசயங்கள் இருக்கு. அவர்கள், so plural one, அவர்கள் சொல்லும்போது they யூஸ் பண்ணிருக்கோம். They were so different in nature but loved dash. ஆனா ரெண்டு பேருக்குமே என்ன பிடிக்கும்? ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? each other, ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர். Then their father took an interest in all dash did dash he taught them to do household chores too. Okay, என்ன சொல்லிருக்காங்க? அவங்க அப்பா வந்துட்டு அவங்க என்னதான் ஸ்போர்ட்ஸ்லயோ பாட்டுலயோ இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ் அப்படின்னா வீட்டு வேலைகளையும் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஓகேவா? ஃபாதர் அப்படின்றனால என்ன சொல்லிருக்காங்க? அவங்களுக்கு. சோ தே ஃபாதர், அவரு சொல்லி கொடுக்கிறாரு. சோ he யூஸ் பண்ணிருக்கோம். ரைட்டாமா? And once again இந்த paragraph படிக்கலாம். Nandita loves sports. She could play all the games at school very well. Shania, on the other hand, could sing beautifully and play a number of musical instruments. They were so different in nature but loved each other a lot. Their father took an interest in all they did. He taught them to do household chores too. Okay, chores na வீட்டு வேலைகள். Then continuation. First பார்த்தோம்ல, அதோட continuationே இப்போ வருது. Same topic. Their mother, அவங்களுடைய அம்மா, அவ யாரு பார்த்தனா? டாக்டர். ஓகேவா? was a busy woman but she was always present on important occasions. அவங்க என்னதான் பிஸியா இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? important occasions, எதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு அவங்க என்ன ஆயிடுவாங்க? present ஆயிடுவாங்க அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? கண்டிப்பா கலந்துக்குவாங்க. அவங்க அம்மாவை பத்தி பேசுறோம். so feminine gender, she யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? then they live in next to the railway station. அவங்க எங்க வசிச்சிட்டு இருக்காங்க? next to the railway station, railway stationக்கு அடுத்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? they அவர்கள், and their அவர்களுடைய. ஓகே, ப்ரொனவுன்ஸோட தமிழ் மீனிங்கோட நான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த வீடியோவை கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? their house in very old and famous. It is used to be a post office once upon a time.
அவங்க ஹவுஸ் வந்து ரொம்ப பழசா இருக்குமா. அது எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தனா, அவங்க ஹவுஸ் வந்து பழைய காலத்துல ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஒரு காலத்துல அது போஸ்ட் ஆபீஸா யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? போஸ்ட் ஆபீஸ்ன்றது இட்ஸ் a நியூட்டர் ஜெண்டர். சோ இட் யூஸ் பண்ணிருக்கோம். கிளியராமா? நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த சென்டென்ஸ் இந்த ஸ்லைட்ல எதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் ஃபெமினைன் ஜெண்டர்னா she, மஸ்குலின் ஜெண்டர்னா he and things வந்ததுன்னா which mean நியூட்டர் ஜெண்டருக்கு it யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? and the second exercise yes, fill in the blanks with suitable pronouns. இங்கேயே நம்ம என்ன பண்ண போறோம் pronouns தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ நான் ஆன்சர் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஒன்ஸ் அகைன் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். There was much excitement among the children. சில்ட்ரனுக்கு நடுவுல என்ன இருக்குன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட், ரொம்ப சந்தோஷமா ஏதோ எக்ஸைட்மெண்டோட காத்துட்டு இருக்காங்க. டேஷ் வேர் ஈகர்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஆனுவல் பிக்னிக். எதுக்காக அவங்க எல்லாம் ஈகரா இருக்காங்கன்னு பார்த்தனா ஆனுவல் பிக்னிக். ஓகேவா? பிக்னிக் கூட்டிட்டு போறாங்க அதுக்காக அவர்கள். சோ அங்க தே யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஆர் வி கோயிங் டு லூரி கார்டன்ஸ் டு யார் கேக்குறாங்க? அந்த குழந்தைங்கள்ல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து அவங்க டீச்சர் கிட்ட கேக்குறாங்க ஆர் வி கோயிங் டு லூரி கார்டன் டு நம்ம லூரி கார்டனுக்கும் போறோமா அப்படின்னு கேக்குறாங்க. நாம போறோமா. சோ வி யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? தென் வண்டர் அனீஷ் யார் கேக்குறது அந்த மாதிரி அனீஷ் கேக்குறான். ஒரு உற்சாகத்தோட கேக்குறான், ஆச்சரியத்தோட கேக்குறான். தென் நோ யூ ஆர் கோயிங் டு புத்தா ஜெயந்தி பார்க் வித் மிஸ்ஸஸ் ஜெயின். அவங்க டீச்சர் என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல நீங்க என்ன பண்றீங்க புத்தா ஜெயந்தி பார்க் தான் போறீங்க. யார் கூடன்னு பார்த்தனா மிஸ்ஸஸ் ஜெயின் கூட போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? செட் மிஸ் சோப்ரா. மிஸ்ஸஸ் சோப்ரா என்ன சொல்றாங்க? நீங்க எல்லாம் மிஸ்ஸஸ் ஜெயின் கூட புத்தா ஜெயந்தி பார்க்கு போக போறீங்க. யூ ஆர் நீங்க. சோ யூ யூஸ் பண்ணிருக்கோம். the children look disappointed. நம்ம ஃபேவரட்டான ஒரு மிஸ் கூட போகாம வேற ஒருத்தவங்க கூட போனா நமக்கு கஷ்டமா தானே இருக்கும். சோ அந்த சில்ட்ரன்ஸும் டிஸ்அப்பாயிண்ட் ஆகுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டினியூஷன் பார்க்கலாம். yes, won't you be taking us madam? என்ன கேக்குறாங்க? won't you be taking us madam? நீங்க எங்களை கூட்டிட்டு போலையா? they ask. அவங்க கேக்குறாங்க they. sorry children, I have to go Mumbai for a week to look after my sick mother. என்னோட அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதுக்காக நான் என்ன செய்யணும் மும்பைக்கு போறேன் ஒரு வாரமா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? but you will have fun with Mrs. Jane. she is full of laughter and you will be love being with her the whole day. என்ன சொல்றாங்க? பட் ஆனா நீங்க வந்துட்டு மிஸ்ஸஸ் ஜெயின் கூட ரொம்ப ஜாலியா இருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். லாட்டர் சொல்றாங்க. அப்ப ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் அண்ட் அவங்க கூட இருக்கிறதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஒரு நாள் பூரா அவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, ஜாலியா இருப்பீங்க அப்படி சொல்றாங்க. உடனே இந்த குழந்தைங்க என்ன சொல்றாங்க? இட் வில் நாட் பி த சேம், தே கிரம்பிள். உங்க கூட இருக்க மாதிரி அது வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமா எங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களா சொல்றாங்க. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல என்ன பார்த்தோம்? ஜஸ்ட் he, she, it மட்டும் பார்த்தோம். இந்த எக்ஸசைஸ்ல you, I, they, we, her அதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? எதை எங்க யூஸ் பண்ணணும்ன்றத நான் கிளியராவே தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஓகேவா? சி question. Rewrite to change the possessive adjectives to possessive pronouns in the following sentences. என்ன சொல்லிருக்காங்க? possessive adjective. adjective நமக்கு தெரியும் இல்லாமா? describe a noun. ஓகே, noun describe பண்றதுதான் possessive adjective. அதெல்லாம் என்ன பண்ண சொல்லிருக்காங்க? possessive pronoun மாத்த சொல்லிருக்காங்க. ஓகேவா? எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. is that your pen? அது வந்து உன்னுடைய பென்னா அப்படின்னு கேக்குறாங்க. அத ஆன்சர் எப்படி வருவ? is that pen yours? அந்த பென் உன்னுடையதா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, டிஃபரன்ஸ் புரியுதா? is that your pen? is that pen yours? ஓகே, then second question பாருங்க. he thinks this was all your fault. he thinks this was all your fault. இது எல்லாமே உன்னுடைய தப்பு தான் அவன் நினைக்கிறான். then ஆன்சர் பாருங்க. he thinks the fault was all yours. அவன் நினைக்கிறான் அந்த எல்லா தப்புமே உன்னுடையதான். மீனிங் சேமா வருது,
பட் என்ன பண்ணிருக்கோம், யுவர் அப்படின்றத யுவர்ஸ்னு மாத்தி எழுதியிருக்கோம். அதுதான் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். ஓகேவா? புரியுதாமா? இஸ் தட் யுவர் பென்கோ, இஸ் தட் பென் யுவர்ஸ், யுவர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். அதுதான் இங்க ஆன்சர். ரைட்டா? தென் தேர்ட் ஒன் பாருங்க. this is his house and his garden. இது வந்துட்டு அவனுடைய ஹவுஸ், அவனுடைய கார்டன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதே நம்ம எப்படி பொசசிவ் ப்ரொனவுனா மாத்திருக்கோம் பாருங்க. this house and garden are his. his அப்படின்னு வராது, his தான் வரும். இதுல ஹர்னா ஹர்ஸ்ன்னு வரும். ஓகேவா? if suppose அந்த இடத்துல this is her house and her garden அப்படின்னா this house and garden are hers. hers அவளுடையதுன்னு வரும். ஓகேவா? பொசசிவ்னா என்னதுமா? shows the ownership. ownership சொல்றதா பொசசிவ் சொல்வோம். ஓகேவா? and fourth one, you must always keep your promises. okay, you must always keep your promises. இங்க your என்றதான் possessive adjective. அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், possessive pronoun மாத்த போறோம். பாருங்க, keep promises that are yours. and fifth one, yes, is this pretty young lady your daughter? again பாருங்க, your தான் இருக்கு. ஓகேவா? அந்த your தான் yours ஆ மாற போகுது. அதுக்கு நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் மாத்தி இருக்கோம்னு பாருங்க. is this pretty young lady daughter of yours? உங்களுடைய டாட்டரா இவ அப்படின்னு மாத்திருக்கோம். ஓகேவா? and sixth one, did you ask him to settle your debt? கடன், டெப்ட்னா கடன். அவனை வந்துட்டு உங்களோட கடன்லாம் செட்டில் பண்ண சொல்லி கேட்டீங்களா? ஓகேவா? அப்ப யுவர் இருக்கு, யுவர்ஸா வரப்போகுது. எப்படி வருதுன்னு பாருங்க. did you ask him to settle debts that are yours? கடனை செலுத்த சொன்னீங்களா? உங்களுடையதா, அந்த கடன் எல்லாம் உங்களுடையத செலுத்த சொன்னீங்களா அப்படின்னு மாத்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். use suitable reflexive and emphatic pronouns to complete the sentences given below. then write the names of the pronouns used. என்ன சொல்லிருக்காங்க, ரிஃப்ளெக்சிவ்ல எம்பாட்டிக் என்ன வேணா சொல்லிக்கலாம். to complete the sentences given below. கீழே கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல ரிஃப்ளெக்சிவ் pronoun தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ரிஃப்ளெக்சிவ் pronounனா himself, herself, yourself, அதுதான் ரிஃப்ளெக்சிவ் pronoun. சிங்குலரா இருந்தா self, self வரணும். ப்ளூரலா இருந்ததுன்னா selves, selves, selves வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, have you looked at dash in the mirror? you look so pale. இதுல first sentence மட்டும் பாருங்களேன். have you looked at dash in the mirror அப்படின்னா have you looked at herself in the mirror and himself in the mirror, அந்த மாதிரி எந்த வேணா வந்துக்கலாம். ஆனா செகண்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், you look so pale. அப்போ உன்னை நீ கண்ணாடியில பாத்தியா, நீ நல்லா வெளுத்து போன மாதிரி இருக்க. பேல்னா வெளுந்து போயிருக்கிறது, வெளுத்து போன மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உன்னை நீ பாத்தியான்னு தான் கேக்குறாங்க. அப்போ yourself ஆன்சர் என்ன வரணும், yourself. and என்ன அது pronoun பாத்தீங்கன்னா it's a reflexive pronoun. ஓகேவா? then she does all her household chores. ஓகேவா? அவ என்ன செய்றா, கோர்ஸ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த வீட்டு வேலைகள், அவளோட வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அவளே செஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அவளே, அப்போ yes, herself, herself அவளே செஞ்சுக்கிறா. then third one பாருங்க, they can pick up the parcel dash from the post office. இங்க எது pronoun, they. தேவோட ரிஃப்ளெக்சிவ் pronoun தான் நம்ம எழுத போறோம். ஓகேவா? தேனா yes, themselves. அவங்களே என்ன பண்ணாங்க, போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து பார்சலை எடுத்துட்டு வந்துட்டாங்க. ரிஃப்ளெக்சிவ் pronoun டாபிக்ல நான் இதை கிளியரா கொடுத்திருக்கேன். ஓகேவா? ஹீனா himself, she herself, they themselves, you yourself, yourselves, மைனா myself. ஓகேவா? then fourth one பாருங்க, you can only blame dash for the delay in submitting the work. உன்னோட ஒர்க் வந்துட்டு டிலேவா சப்மிட் பண்ணதுக்கு உன்னதான் நீ blame பண்ணிக்கணும், அது காரணம் யாருமே கிடையாது. அப்போ you தான் இங்க இருக்க pronoun. யுவோட ரிஃப்ளெக்சிவ் pronoun
yes yourself அவ்வளவுதான் ஓகேவா நெக்ஸ்ட் பாருமா we have given dash a year to see if the business can succeed நாங்க என்ன செஞ்சோம் ஒரு வருஷம் பார்த்தோம் அந்த பிசினஸ் வந்து சக்சீட் ஆகுதான் நாங்கள் அப்படின்றப்போ ourself reflexive pronoun then sixth one she dash keeps a tab on all the mail that goes out of her office அவளே என்ன செஞ்சிட்டு இருக்கா அவளோட டேப் வச்சிட்டு இருக்கா அவ ஆபீஸ்ல இருந்து போற எல்லா மெயிலுக்கும் ஓகேவா then the answer is herself and this is emphatic pronoun then next one this incident dash shows how lax their security is இந்த இன்சிடென்ட் சொல்லுது அவங்க செக்யூரிட்டில எப்படி ரிலாக்ஸ்டா இருந்தாங்க ஓகேவா அஜாக்கிரதையா இருந்தாங்கன்றது இன்சிடென்ட் வந்து ஒரு நியூட்டர் ஜெண்டர் சோ yourself herself எதுவுமே வராது ஓகேவா itself then eighth one she kept up her moral by telling dash that she only had a few more meters to climb அவளுக்கு அவளே சொல்லிக்கிறா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு கொஞ்சம் மீட்டர்ஸ் தான் இருக்கு போறதுக்கு மேல ஏறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறா ஓகேவா அவளுக்கு அவளே சொல்லிக்கிறா feminine gender so herself ரைட்டாமா and அது என்ன டைப் ஆஃப் pronoun பார்த்தா reflexive pronoun the ninth one she accidentally cut dash with a knife while chopping the vegetable அவ என்ன பண்றா காய்கறி வெட்டும் போது அவளோட கையை அவ வெட்டிக்கிறா ஓகேவா ஷீயோட ரிஃப்ளெக்சிவ் pronoun herself and 10th one if you promise dash that you will always do your best at everything you will ultimately to do so உனக்கு நீயே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டானா நீ செய்யற எல்லா விஷயத்துலயுமே உன்னோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும் நான் நல்லா தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும் நமக்கு நாமே சொல்லிக்கிட்டோன்னா நம்ம செய்யற எல்லா வேலையிலுமே நாம பெஸ்ட்டை கொடுப்போம் ஓகேவா யூ வில் அல்டிமேட்லி டு டூ சோ நிறைய உன்னால செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க யூ அப்ப யூவோட ரிஃப்ளெக்சிவ் pronoun எஸ் yourself யூவோட ரிஃப்ளெக்சிவ் pronoun is yourself ஓகேவாமா and with this the reflexive pronoun getting over and our next exercise yes that is E choose the correct option from the given words to complete each of the following sentences என்ன பண்ணிருக்காங்க இங்க ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து நாம கரெக்டான வேர்ட் எடுத்து போடணும் ஓகே என்ன ஆப்ஷன் பார்க்கலாம் whom who whose which that இங்க பாத்தீங்கன்னா whom who whose which that இதெல்லாம் என்ன pronouns பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்லயும் வரும் தென் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்லயும் வரும் ஓகேவா சோ whomனா யார் கூட இல்ல யாருடைய அந்த மாதிரி மீனிங் வரும் சாரிமா யார் கூட மட்டும்தான் வரும் தென் who யார் whose யாருடைய whichனா ஆப்ஜெக்ட்க்கு வரும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வரும் ஓகேவா தென் தட்னா ஆப்ஜெக்ட்க்கு மட்டும்தான் வரணும் ஹியூமன் பீயிங்ஸ் வராது ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க the creature dash you saw in your dream does not exist in reality உன் கனவுல நீ பார்த்த creature என்ன பண்ணாது ரியாலிட்டில ரியல் லைஃப்ல வராது ஓகேவா creatureன்றது other than human being only okay so which வேணும்னா போட்டுக்கலாம் தப்பு இல்ல தட்டு போட்டுக்கலாம் ஓகேவா which that ரெண்டுத்துல எது வேணாலும் போட்டுக்கலாம் then second one the farmers dash we met on our way are gathering for protest என்ன பண்ணிருக்காங்க நம்ம ஃபார்மர்ஸ்லாம் நம்ம வர வழியில பார்த்தோம் இல்லையா அவங்க என்ன பண்ணிருக்காங்க கேதர் ஆகியிருக்காங்க எதுக்காகனா ப்ராட்டஸ்ட் போராட்டத்துக்காக ஒண்ணு கூடியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாம பார்த்தோம் இல்லையா யாரை பார்த்தோம் அப்போ whom yes answer is correct then third பாருங்க one of the answers that she gave during the quiz was not correct okay quiz programல அவ கொடுத்த ஒரு ஆன்சர் வந்துட்டு என்னது கரெக்ட் கிடையாது அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ ஆன்சர்ஸ்ன்றது ஒரு நியூட்டர் ஜெண்டர் தான் அப்போ நம்ம தாராளமா தட் கூட போட்டுக்கலாம் தட் இல்ல which போட்டுக்கலாம் which that ரெண்டுல எது வேணாலும் போட்டுக்கலாம் ஓகே தென் fourth
The tour leader dash asked us to come early is himself late. எந்த டூர் லீடர் வந்துட்டு எங்களை சீக்கிரமா வரணும்னு சொன்னாங்களோ அவரே என்ன பண்ணிட்டாரு, லேட்டா வராரு. ஓகேவா? அப்ப ஆன்சர் who. யார் சொன்னாங்களோ அவங்களே லேட்டா வந்துட்டாங்க. யார். ஓகே. Then fifth one, my cousin dash photograph I showed you is coming to visit us next week. நான் யாரோட போட்டோகிராஃப் காமிச்சனோ அவங்க என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் வீக் வராங்க நம்மள பாக்குறதுக்கு. ஓகேவா? my cousin dash photograph I showed. whose photograph, யாருடைய. ஓகேவா? then sixth one பாருங்க, does the lady dash we are going to meet know that we are coming today. நம்ம யாரை பார்க்க போறோமோ அவங்களுக்கு தெரியுமா நாம இன்னைக்கு வரோம் அப்படின்றது. ஓகேவா? whom we are going to meet. நம்ம யாரை பார்க்க போறோமோ. ஓகே. then seventh one, the book dash is prescribed for class 6 is far too difficult. Okay, for the children. The book dash is prescribed for class 6 is far too difficult for the children. 6th standard எந்த புக்கை பிரிஸ்கிரைப் பண்ணிருக்குமோ அந்த புக் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படி சொல்றாங்க. ஓகேவா? so which is. then 8th one, everyone dash has been through war times knows that it is devastating for all. நம்ம எல்லாருக்குமே வார் பண்ணும்போது நமக்கே தெரியும்ல, கண்டிப்பா எல்லாருக்குமே இது தப்பான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா? அதான் சொல்லுங்க, everyone dash has been through war times. okay, so ஒரு பர்சனை குறிக்கிறது. then answer பாருங்க, who has been. யாரெல்லாம் வார்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். வார்னா போர். then 9th one, dash cap is yours, the blue one or the green one. எந்த கேப் வந்து உன்னுடையது. okay, dash cap is yours, the blue one or the green one. எந்த கேப் உன்னுடையது. இப்ப choices என்னும்போது which தான் கண்டிப்பா வரணும். ஓகேவா? then 10th one, dash house is closest to Prashant's, yours or hers. யாருடைய ஹவுஸ் வந்துட்டு கிட்ட இருக்கு. ஓகேவா? க்ளோசரா இருக்கு. yours or hers, உன்னுடையதா இல்ல அவளுடையதா. அப்ப யாருடையதுன்னு கேக்குறாங்க. யாருடையதுன்னா whose. whose house is closer to Prashant's, yours or hers. whose. yes, answer is correct. okay ma, let's be going for our next exercise and have the topic fill in the blanks in the sentences using appropriate pronouns and write their names. என்ன சொல்லிருக்காங்க, இந்த blanks எல்லாத்தையும் fill பண்ணுங்க using appropriate mean exact-ஆன ஆன்சர். அது 2-3 ஆன்சர்ஸ் கூட வரும் அந்த இடத்துல. அப்ப எதை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். appropriate-னா தோராயமாக. ஓகே, எக்ஸாக்ட்னா கரெக்டா அதை தான் போடணும். appropriate in the sense தோராயமா கரெக்டா இருக்கிற ஆன்சர்ஸ் எது வேணா போடலாம்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? the first one பாருங்க, I am waiting here for my friend. நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். dash are you waiting for. நீ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஓகேவா? அப்ப யாருக்காக. whom are you waiting for. யாருக்காக நம்ம whom are you. என்னத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கனா what are you waiting for கேட்போம். ஓகேவா? then second one, the girl dash mother is ill is asking for help. யாருடைய அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லையோ அவ என்ன செய்றா, ஹெல்ப் கேக்குறா. ஹெல்ப் கேக்குறா. ஓகேவா? so the girl whose mother is ill, அவளுடைய அம்மா. whose யாருடைய அம்மான். ஓகே. then third one, this is my purse dash is that. ஓகே, இது என்னுடைய பர்ஸ். அப்போ அது யாருடையது. யாருடையது. ஓகே, அப்போ whose. புரியுதாமா? then next one, the book dash you had lost has been found by Ira. நீ எந்த புக் வந்து தொலைச்சிட்டியா அந்த புக் வந்துட்டு இரா என்ன பண்ணிட்டா, கண்டுபிடிச்சு கொடுத்ததா சொல்றாங்க. ஓகேவா? சோ புக்னும் போது நியூட்டர் ஜெண்டர் which வரணும், இல்லனா that வரணும். yes, which. நீங்க that கூட போட்டுக்கலாம், no problem. then fifth one, this is the letter from Rita dash I told you about yesterday. இந்த லெட்டர் வந்துட்டு ரீதா கிட்ட இருந்து வந்திருக்கு. நான் வந்து நேத்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்லையா, அவ தான் இந்த லெட்டர் எழுதி இருக்கா. ஓகேவா? அப்போ ஆன்சர் இஸ் who. this is a letter from Rita
who I told you about yesterday. நேத்து யாரை பத்தி நான் சொன்னேன், அவ தான் இந்த லெட்டரை எழுதியிருக்கா. Then 6th one, is dash your dog? Is that your dog? அப்படிதான் question வரும். ஓகேவா? Is that your dog? Please keep it indoors. Okay. Yes. Then next one. பாருங்க 7th one. The man dash you were talking the man dash you were talking to is a famous sportsman. நீ யார் கூட பேசிட்டு இருந்தியோ அவங்க வந்துட்டு famous ஆன sports person அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? The man whom you were talking. யார் கூட? Okay. Then 8th one. We have to select from these 3 cards. Choices நல்லா பாருங்க. Choices வந்ததுன்னா நம்ம which தான் யூஸ் பண்ணலாம். Undoubtedly which யூஸ் பண்ணிக்கலாம். We have to select from these 3 cards. Dash one, do you like the best? Yes. Then 9th one. Children dash essays are still due. Should give them by the end of the week. Children's dash essays are still due. Should give them by the end of the week. இன்னும் வந்துட்டு சில்ட்ரன் குழந்தைங்க வந்துட்டு எஸ்ஏ சப்மிட் பண்ணோம் இல்லையா, அது இன்னமும் சப்மிட் பண்ணாம இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கான டியூ எதுக்குள்ள இருக்கு? எண்ட் ஆஃப் த வீக். இந்த வீக்குள்ள அவங்க சப்மிட் பண்ணிடணும். ஓகேவா? டியூனா ஒரு டேட் கொடுப்பாங்க, அதுக்குள்ள ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிடணும். ஓகேவா? அதுதான் டியூன்னு சொல்லுவாங்க. தென் ஹூஸ், யாருடைய எஸ்ஏஸ்லாம் சப்மிட் பண்ணலையோ அவங்களாம் இந்த வீக்குள்ள சப்மிட் பண்ணிடணும். ஓகேவா? தென் 10th one பாருங்க. The handkerchief dash the police had found belongs to the burglar. ஒரு handkerchief என்ன பண்ணிருக்காங்க? burglarனா ஒரு திருடன். ஓகே, கொள்ளைக்காரன். அவன் கிட்ட இருந்து ஒரு handkerchief போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. Then that பொருள் handkerchiefன்றது ஒரு நியூட்டர் ஜெண்டரா, so that the police had found belongs to the burglar. Okay, and next exercise பாருங்க. Okay, 11th one. The girl dash you met in the market is my cousin. எந்த girl வந்து நீ மார்க்கெட்ல பாத்தியோ அவ வந்து என்னோடைய cousin. The girl who you met. Okay, யாரை நீ பார்த்த? Who you met. Then 12th one. The book dash you took from me is not mine. நீ ஒரு புக் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனல, அந்த புக் வந்து என்னுடையது இல்ல. Okay, the book that you took from me or which you took from me, which one you can you use it. Okay, எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Then next exercise என்ன பாத்தீங்கன்னா, select the best option from those given in the brackets and complete the sentences. இது என்ன type of pronoun கேட்டீங்கன்னா indefinite pronoun. Indefinite pronounனா something not sure. Okay, ஷியரா இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன indefinite pronoun. யாரோ என்ன அடிச்ச மாதிரி இருந்தது, யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதான் indefinite pronoun சொல்றோம். ஓகேவா? இங்க பாருங்க. I got a strange smell as if dash was burning. எனக்கு ஏதோ ஒரு strange smell வருது, ஏதோ burn ஆகுற மாதிரி. ஓகே, ஏதோ ஒண்ணு burn ஆகுற மாதிரி. நத்திங்னா ஒண்ணுமே burn ஆகல அப்படின்னு வரும். சம்திங்னா ஏதோ burn ஆகுது. அப்ப ஆன்சர் வந்து yes, I got a strange smell as if something was burning. ஏதோ எரியற மாதிரி எனக்கு ஸ்மெல் வருது. The next one. Why didn't dash tell him that the class had started? ஏன் யாராச்சும் ஒருத்தர் கூட போயிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அவர்கிட்ட சொல்லல. ஓகேவா? Why didn't anyone or no one? Yes, why didn't anyone? ஏன் யாருமே சொல்லல. ஓகேவா? Then next one. Dash will have to go and ask for the teacher's permission for a games period. யாராவது போயிட்டு என்ன செய்யணும்? டீச்சர் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். எதுக்காகன்னு பார்த்தனா கேம்ஸ் பீரியட், விளையாடுறதுக்காக கண்டிப்பா பெர்மிஷன் கேட்கணும் அப்படி சொல்லுங்க. அப்ப யாருமே போக கூடாது அப்படின்னா நோபடி. யாராவது போகணும். அப்போ யாராவது in the sense somebody. Okay, yes, somebody will have to go and ask for the teacher's permission for a games period. Next, 4th one. If you make up your mind, உன்னோட மைண்ட நீ நல்லா சரி செஞ்சு வச்சுக்கிட்ட அப்படின்னா dash is impossible. எதுவுமே என்ன கிடையாது? impossible கிடையாது. ஓகேவா? எதுவுமே இல்ல, அப்போ nothing is impossible. Then 5th one. The test was very difficult. Test எப்படி இருந்தது?
ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. So dash was happy with the score. So யாருக்குமே என்ன கிடையாது, ஹாப்பி கிடையாது அந்த ஸ்கோர்ல. அப்போ யாருமே இல்லனா no one. கிளியராமா? Next, did dash just knock at the door? Did யாராச்சும் டோர தட்டுனாங்களா, கதவை தட்டுனாங்களா அப்படி கேக்குறாங்க. யாரா தட்டுனாங்களா, யாரோ, something. அப்போ someone. Then seventh one, I hope you haven't told dash about our secret plan. Okay, எனக்கு தெரிஞ்சோ நீ வந்துட்டு யார்கிட்டயும் என்ன பண்ண மாட்ட, நம்மளோட சீக்ரெட் பிளானை சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு விஷயம் பாத்துக்கோமா, someone anyoneக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஒரு டவுட்டோட சந்தேகத்தோட சொன்னா someone, சந்தேகமே இல்லாம கொஞ்சம் ஷுவரா சொன்னா அது anyone. ஓகேவா? சோ இங்க ஆன்சர் anyone. ஏன்னா அவன் கிளியரா சொல்றான், I hope, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றான். ஓகேவா? Then eighth one, there is dash not right with him today. அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு வந்து இன்னைக்கு சரி கிடையாது, ஏதோ ஒண்ணு. ஓகே, அப்ப something not right with him today. ஏதோ ஒண்ணு சரியில்லை, எதுவுமே இல்லனா nothing. ஓகே, then yes, answer is something. Next, our last exercise. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, question பாருங்க. The sentences below have pronoun related errors. கீழ வர sentencesக்குலாம் pronoun related errors இருக்கும், தப்பு இருக்க போது அதை நாம சரி செய்ய போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாய் கொடுத்திருப்பாங்க, பாய் கொடுத்துட்டு அடுத்த சென்டென்ஸ்ல கேர்ளோட pronoun கொடுத்திருப்பாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சரி செய்ய போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. We haven't seen Anita for many days. நாங்க வந்து அனிதாவை கொஞ்ச நாளா பார்க்கவே இல்லை, நிறைய நாளா பார்க்கல. We heard that they are unwell. அவ வந்துட்டு நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன், அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். அனிதாவை தான் பார்க்கலன்னு சொல்றாங்க. அனிதான்றது ஃபெமினைன் ஜெண்டர், சிங்குலர் ஒன். சோ அப்ப என்ன வரணும், ஃபெமினைன் சிங்குலருக்கு she தான் வரணும். கரெக்டா? ஆனா செகண்ட் சென்டென்ஸ்ல பாருங்க, they are ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அதான தப்பு, அதுதான் இந்த இடத்துல தப்பு. கரெக்ட் ஆன்சர் பாருங்க. Yes, we haven't seen Anita for many days. We heard that she is unwell. They are என்னவா மாறி இருக்கு, she is. are னா plural, is னா singular. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, அவ ஏதோ நல்லா இல்லைன்னு நினைக்கிறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Then second பாருங்க, the children were encouraged to do the projects ourselves. children என்ன பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க, அவங்களே அந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ourselvesனா நாமளேன்னு அர்த்தம். children were encouraged to do the project, நாமளே வந்துட்டு ப்ராஜெக்ட் செஞ்சுக்கணும்னு children என்கரேஜ் பண்றாங்க. அப்படி ஏதாவது சென்டென்ஸ் வருதா? நோ. அப்போ அவர்களே என்னும்போது yes, the children were encouraged to do the project themselves, இல்ல themselves வரணும். ஓகேவா? புரியுதா? plural, அதனால selves vs போட்டிருக்கோம். Then me and Ankita went to see a film last Saturday. ஒரு சென்டென்ஸ்ல ஸ்டார்டிங்ல வரும்போது me வராது, ரைட்டா? சோ என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா I வரணும். I and Ankita went to see a film last Saturday. Then fourth one, first try to solve the puzzle himself. If you can't, then I will give you clues. என்ன சொல்றாங்க, முதல்ல பசில அவனே சால்வ் பண்ணட்டும், உன்னால முடியலனா என்கிட்ட சொல்லு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அவனே சால்வ் பண்ணிட்டோம், உன்னால முடியலனா என்கிட்ட சொல்லு. என்ன மீனிங் வருதாமா, நீயே சால்வ் பண்ணு, தெரியலனா என்கிட்ட கேளு, அப்படிதானே சொல்லுவோம். அப்போ himself, அதுதான் அங்க தப்பு இருக்கு. என்ன வரணும், எஸ் yourself, நீயே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணு, உன்னால முடியலனா என்கிட்ட சொல்லு. ஓகேவா? Then you and Hamid could go to the theater early and buy tickets for all of ourselves. என்ன சொல்றாங்க, நீயும் ஹமீதும் போயிட்டு டிக்கெட், சினிமா தியேட்டருக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க, டிக்கெட் எடுத்துட்டு வாங்க, நம்ம எல்லாருக்கும் நீங்களே டிக்கெட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப யூ அண்ட் ஹமீத், நீங்களேன்னும் போது அவர் செல்ஃப்னா நாங்களேன்னு வரணும், இல்ல நாமே வரணும். அப்போ நீங்களே எடுத்துக்கோங்கன்னா எஸ் yourself. You and Amit could go to the theater early, சீக்கிரமா போயிட்டு, and buy tickets for all of yourself, எல்லாருக்கும் நீங்களே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? Then sixth one, father scolded my sister and I for coming back home late.
இங்க பாருமா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு மீ ஸ்டார்டிங்ல வந்தது. இப்ப ஸ்டார்டிங்ல மீ வரக்கூடாதுன்னு ஐ போட்டோம். இங்க ஐ வந்திருக்கு. என்னையும் என்னோட அக்காவோ தங்கச்சியோ என் அப்பா திட்டினார். எதுக்காகனா வீட்டுக்கு லேட்டா வந்ததுக்காக. அப்ப இந்த இடத்துல ஐக்கு பதில் என்ன வரணும்? எஸ், எக்ஸாக்ட்லி. Me. Father scolded my sister and me for coming back home late. Okay. I love my little brother and never get angry with himself. எனக்கு வந்து என்னோட சின்ன தம்பியை ரொம்ப பிடிக்கும். I never get angry with himself. அவன் மேல எனக்கு என்ன வராது? எப்பவுமே கோபம் வராது. himself வராது. அப்ப ஆன்சர் என்ன வரணும்? him. அவன் மேல. I love my little brother and never get angry with him. நான் அழகா கொஸ்டின்ல எது ப்ரொனவுன் மிஸ்டேக் அண்ட் அதுக்கான ஆன்சர் என்ன ரெண்டுமே கொடுத்துருக்கேன். கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க புக்ல. ஓகேவா? There were no porters to help us, so we carried our luggage. போர்ட்டர்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் நம்மளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போகிறதுக்குலாம் ஒரு பர்சன் வருவாங்க இல்லையா, அவங்களதான் போர்ட்டர்ஸ் சொல்லுவாங்க. ரெட் கலர் யூனிஃபார்ம் போட்டு இருப்பாங்க பாரு, அவங்கதான் போர்ட்டர்ஸ். அந்த ஸ்டேஷன்ல யாருமே போர்ட்டர்ஸ் கிடையாது. அதனால நாங்களே என்ன பண்ணிக்கிட்டோம்? லக்கேஜை எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க? அவர் லக்கேஜ் இட் செல்ஃப் சொல்லியிருக்காங்க. அப்ப அவர்னு இருந்தப்போ அவர் செல்ஸ் வரணும். ஓகேவா? There were no porters to help us, so we carried our luggage ourselves. நாங்களே எடுத்துட்டு வந்துட்டோம் ourselves. The pan is very hot. Panna வானலி சொல்வாங்களே தமிழ்ல, அதான் pan. ஓகேவா? Pick them. pan அது சிங்குலர், ஒன்னே ஒண்ணுதான். up very carefully. themனா அதுங்கள கரெக்டா எடு அப்படின்ற மாதிரி. அப்ப இங்க pan சிங்குலர் தானே, அப்ப என்ன வரணும்? yes, it. The pan is very hot. Pick it up very carefully. I did not understand the joke. Can you please tell him once more? எனக்கு வந்துட்டு அந்த ஜோக் புரியல, அவனுக்கு நீ மறுபடியும் சொல்றியா? எனக்கு புரியலனா எனக்கு திரும்ப சொல்லுதானே சொல்லணும். ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க? அவனுக்கு, ஹிம்னா அவனுக்கு சொல்றியான்னு கேக்குறாங்க. அப்ப அதுதான் pronoun. ஆன்சர் என்ன வரணும்? I did not understand joke. Can you please tell me once again? என்கிட்ட மறுபடியும் ஒரு தடவை சொல்றியான்னு கேக்குறாங்க. ஓகேவா? And with this our pronouns class getting over. எல்லா டைப் ஆஃப் ப்ரொனவுனும் பார்த்தாச்சு. ஒவ்வொரு ப்ரொனவுனுக்கான எக்ஸசைஸும் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ ப்ரொனவுன்ல ஒரு டாபிக் நான் தனித்தனியா வீடியோஸ் முன்னாடி போட்டிருக்கேன். அந்த டாபிக்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு இந்த புக் எக்ஸசைஸும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? And this is the time to say yes. Thank you so much, da. In the next class, we'll discuss about the next topic. Thank you.